பத்மநாப சதகம் தசகம் 8. போன தசகத்தில் ராமாவதாரம் தொடங்கி சொர்க்காரோகணம் வர ராமாயணத்தை பூரா 10 ஸ்லோகத்தில் வர்ணித்தார் சுவாதி திருநாள். இப்போது ராமாவதாரத்துக்கு அப்புறம் பலராமர், கிருஷ்ணர், இனி உள்ள அவதாரங்கள் எப்படியாக்கும்? தேவதுஷ்டதனுஜௌகபரேண வியாகுலாத வசுதாம் முஜயோனி பிராப்ய தேவனிகரை ஸ்ரிதபாதம் ஸ்வீயதாபமிக சம்யகுவாச்ச. பூமியில் அசுரன்மாருடைய சல்யம் தாங்க முடியாமல் துஷ்டன்மாரான ராட்சசன்மாரால் வியாகுலனாய்த்திருந்தா பூமாதேவி. பூபாரத்தை குறைக்கிடங்கிறதுக்காக பூமாதேவி என்ன பண்ணா, தேவன்மாரால் வந்திதன பிரம்மாவை போய் தன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் அறிவிச்சாலாம். ஏன்னா பிரம்மதேவன் தானே சிருஷ்டிகர்த்தா இல்லையா? நேர போய் பிரம்மாட்ட போய் சொல்கிறா, பூபாரம் தாங்க முடியல, ராட்சசன்மாரோடு உபதிரவம் தாங்க முடியலை, அதனால் இதுக்கு ஏதாவது ஒரு போமொழி செய்யணும், ஒரு ரெமடி செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே பிரம்மதேவன் என்ன பண்ணார்? பத்மபூரத நிஷம்ய சதாபம் சிந்தயன் சபதி தேவ பவந்தம் யுஷ்மதீய சகலாதிஹர ஸ்ரீ பத்மநாப இதி தானவதத்ஸஹா. பிரம்மா சொல்றார், ஹே பூமாதேவி, உன்னுடைய கஷ்டம் என்னங்கிறது எனக்கு தெரியறது, உன்னுடைய துக்கத்தை நான் மனசிலாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம்? ஏ பத்மநாபா, உங்களை தியானம் பண்ணினான் பிரம்மதேவன். அப்படி உங்களை தியானம் பண்ணி உங்களுடைய துக்கம் பரிகரிக்கிறதுக்கு சமர்த்தன் பத்மநாபன் தான் அப்படின்னு பூமாதேவிட்ட சொல்றாரு. அதனால எல்லாருமே பத்மநாபரை தியானம் பண்ணுவோம், அவரால் மட்டும்தான் இந்த துக்கத்துக்கு ஒரு விடிவு காலம் வரும் அப்படின்னு பிரம்மதேவன் சொல்ல, பூமாதேவி மற்ற எல்லாரும் பத்மநாபரை தியானம் பண்ண. எப்படி? பூயேத்யதவ மந்திரமேதே ஹீன புண்ணிய நிகரைரனவாப்யம் துஷ்டுவுஸ்ஸ விபுதோ துருகிணஸ்த்வாம் தாபமாஸ்வகதயத் வசுதாயாம். புண்ணியஹீனன்மார்க்கு அலபியமான உங்களுடைய மந்திரத்தை அவ பிராபிச்சா. புண்ணியஹீனன்மார்க்கு அலபியமான மந்திரம்னா புண்ணியன்மார் செய்தவாளுக்கு லபியமானதுன்னு தாற்பயம். ஆதிசங்கர் மாதிரியே இவர் டபுள் நெகட்டிவ் போடுறார் சுவாதி திருநாள். ஏன் புண்ணியம் செய்யாதவாளுக்கு எப்படி அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், அனுகிரகம் எப்படி கிடைக்கும்னு கேட்டார் முதலோட. புண்ணியம் செய்யாதவாளுக்கு எப்படி அனுகிரகம் கிடைக்கும்னு கேட்குறாரு. அப்போ புண்ணியம் செய்தவாளுக்கு அனுகிரகம் கிடைக்குங்கிறது அதனுடைய அர்த்தம். டபுள் நெகட்டிவ் சீக்வல் டு பாசிட்டிவ்ங்கிற இதில் எடுத்துக்கணும். அதே மாதிரி இங்கே சொல்கிறார், ஹீன புண்ணிய நிகரை நவாப்பியம். ஹீன புண்ணியம் செய்யாதவனுக்கு அலபியமான உங்களுடைய மந்திரம் பத்மநாபனுடைய வாசஸ்தலம் அங்கே போனாலாம். ஏன்னா இவாள்லாம் புண்ணியம் செய்தவா தானே. அப்படி புண்ணியஹீதன்மாருக்கு பிரவேசிக்க முடியாத உங்களுடைய மந்திரத்தை பத்மநாபா, பூமாதேவி மற்ற தேவன்மாரும் எல்லாம் அந்த தேவன்மாருடைய பிரம்மா உங்களை ஸ்தோத்திரம் பண்ணினார். எப்படி? துஷ்டுபுஸ்ஸவி புதோ துருகிணஸ்த்வாம் தாபமாஸ்வகதயத் வசுதாயா. உங்களை ஸ்தோத்திரம் பண்ணி பூமாதேவியோட தாபத்தை உங்களை அறிவிச்சார். பகவானுக்கு தெரியாததல்ல, இருந்தாலும் ஒரு காரியம் நடக்கணுமானா அந்த யாரு கஷ்டமோ அவ போய் அப்ரோச் பண்ணோம் இல்லையா, சரியான ஆளை. இதுதான் புராண இதிகாசங்கள்லேருந்து தெரியறது. டைரெக்டாக பூமாதேவி போய் அங்கே சொல்லலை. நம்ம சாதாரண ஆஃபீஸில் அப்படித்தானே இல்லையா? நமக்கு ஒரு காரியம் செய்யணும்னா த்ரூ மேனேஜர் ப்ராப்பர் சேனல் தானே நம்ம போவோம் இல்லையா? அதனால் ப்ராப்பர் சேனலாக பிரம்மாவை விட்டு பிரம்மாவும் தேவன்மாருமா சேர்ந்து பத்மநாபங்கிட்ட போய் முறையிடுறாளாம். பூமாதேவினுடைய வருத்தத்தை அதுக்குள்ள வழி செய்யணும் சொல்ல, சம்பவாமி தரசாயது வம்சே யாதவா கில பவந்த்விஹ தேவாஹ ஏவமங்ககதிதே தவ வாக்கே வேதசா கில சுராமுதமாபன். ஏ பத்மநாபா, நீங்கள் உடனே எது வம்சத்தில் ஜனிக்கலாம் அப்படின்னு தேவன்மாரும் யாதவன்மாராய் ஜனிக்கட்டும் அப்படி நீங்கள் அவளுக்கு அனுகிரகம் பண்ணினேள். பிரம்மாவும் இதர தேவன்மாரும் அத்தியதிகம் சந்துஷ்டதானா. ஏன்னா எல்லாருக்கும் வரம் தபஸ் பண்ணுவா, வரத்தை கொடுத்துருவா. இந்த வரம் கொடுத்தாலும் அந்த வரத்தை இல்லாமக்கிறதுக்கு ஒன்றிலே பரமேஸ்வரன் இல்லையானா பார்வதி தேவி இல்லையானா
மகாவிஷ்ணு ஆறாவது அவதரிக்கணும். இப்படித்தானே புராண இதிகாசங்கள்லாம் கதைகள்லாம் வருது இல்லையா? தாத்பரியம் தெரியும் உங்களுக்கெல்லாம். இந்த அசுரன் ராட்சசன்னு சொல்லப்பட்டதெல்லாம் எங்கேயும் உள்ளவன் கிடையாது. நமக்குள்ளே இருக்கிற 14 துர்குணங்கள் தான் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம், தம்பம், தர்ப்பம், ஈர்ஷை, அசூயை, இச்சை, அகங்காரம், ராகம், துவேஷம். 14 soldiers which is dominating human body. So all these 14 soldiers are called Rakshasas and Asuras. Nothing else. So we are Devas and we are Asuras. When we do good things, we called Devas. When we do bad things, we called Asuras. நம்ம மனசு எப்போ நல்லது சிந்திக்கிறதோ அப்போ தேவன்மார். நம்ம மனசு எப்போ திண்மையை நினைக்கிற மாதிரி இல்லை செய்யக்கூடாத காரியத்தை செய்கிறதோ, தப்பான விஷயங்களை செய்கிறதோ, அதெல்லாம் அசுர பிரவൃத்தியின் தாத்பரியம். அதை இல்லாமக்கிறதுக்கு பகவான் அவதரிப்பது. இதுதான் நம்ம ஆல் த புராண இதிகாச ஸ்டோரிஸினுடைய பேஸே அதுதான். அப்படி பகவான் சொல்கிறான், நான் எது வம்சத்தில் ஜனிக்க போகிறேன், யாதவன்மாரோ நீங்கள்லாம் தேவர்கள்லாம் யாதவன்மாராக ஜனிக்கட்டும் அப்படின்னு. ராமாயணத்தில் அப்படித்தான் பகவான்கிட்ட போய் சொல்கிறார், ராவணன் உபதிரம் தாங்க முடியலேன்னு ஒரு மனுஷனை தவிர ஆறாலும் மதிக்கப்படப்படாதுன்னு வரம் வாங்கிட்டான் ராவணன். இப்போ அவன் அழிவுகாலம் ஆயாச்சு. தசரதன் யாகம் பண்ணுறான், நான் மனுஷனாக ஜனிக்க போகிறேன், மற்ற விஷயங்களை நீ செய்துக்கோன்னு சொல்ல பிரம்மதேவன் அத்த தேவர்களையும் கூப்பிட்டு நீங்கள்லாம் வானர்களாக அவதாரம் ஜனிக்கலாம் அப்படின்னு கொடுக்குறார். அதே மாதிரி தான் இங்கேயும் பிரம்மாட்ட சொல்கிறார், மற்ற தேவர்கள் எல்லாம் யாதவன்மாராக பிறக்கட்டும் அப்படின்னு சொல்ல, ரோஹிணி ஜடரத கில ஜாதா பிரேரணாத்தவ பரம் துவகிராஜா தொம்ஜ விஸ்வகத கல்மஷஹாரி தேவகி ஜடரமாசு நிவிஷ்டா. ஏ பிரபு, உங்களுடைய நிர்பந்தத்தினால, உங்களுடைய பிரேரணையினால், உங்களுடைய ஆக்கியினால சாக்ஷாத் அனந்தன், சர்ப்பராஜாவான அனந்தன் ரோஹிணியுடைய வயத்தில் பிறந்தார். அதுதான் பலராமர். லோகத்துடைய பாபங்கள் பரிகரிக்கப்பட்ட நீங்கள் தேவகி ஜடரத்திலேயும் சம்ஜாதனானேள். அப்படி ரோஹிணியோட வயத்தில் பலராமரும் தேவகியோட வயத்தில் பகவான் கிருஷ்ணனாகவும் ரூபம் கொண்டார் அப்படின்னு வருது. எப்படி ஜனனம் அர்த்தராத்திர சமயே து பவந்தம் தேவகி பிரசுஷுவேதி கதன்யாம் சங்க சக்கர கமலோரு கதாபிராஜிதாதி ருஜிபாகு சதுஷ்கம். அர்த்தராத்திரியில் 12 மணி கிருஷ்ணாவதாரம், ராமாவதாரம் மத்தியானம் 12 மணி. அர்த்தராத்திரியில் தன்னியான தேவகி சங்கு, சக்கரம், கதை, பத்மம் என்னவையா எல்லாம் கொண்டு அழகா ஸ்வரூபத்தோடு இருக்கப்பட்ட 4 கைகளோடு கூடின உங்களை அவள் பிரசவிச்சா. கதையில் பிரசவிச்சான்னு தான் சொல்லுவா, அவதாரம் தான் கணக்கு, பிரசவங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த ஜனனம் சொன்னால் மரணம்னு வந்துடும். ஜென்மங்கிறதே ஜனனத்தையும் மரணத்தையும் குறிக்கும். அதனால ஜென்மங்கிறது வராது. அப்படி ஸ்லோகத்தில் எல்லாம் இருந்தாலுமே கூட நம்ம அவதாரம்னு எடுத்துக்கணும். அது இந்த பரபிரம்மம் ஒரு ரூபமாக தரிக்கிறது. அர்த்தால நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தில் சொல்கிறோம் இல்லையா, சிருஷ்டிகர்த்தரே பிரம்மரூபா கோப்தரே கோவிந்த ரூபிணி அப்படின்னு. அதே மாதிரி சாட்சாத் பத்மநாபன், இங்கே பத்மநாபன்னா பிரம்மம், அது பத்மநாப சதகமனத்தினால பத்மநாபன் சொல்கிறோம், அவ்வளவுதான். அந்த பிரம்மம் ஸ்ரீகிருஷ்ணனாக அவதரிக்கிறது. எதுக்காக? பூமியினுடைய துக்கத்தை இல்லாமக்கிறதுக்காக. அப்படி வரும்போதே அவர் யதார்த்த ரூபத்தில் தான் வர்றார். ஒரு கையில் சங்கு, ஒரு கையில் சக்கரம், ஒரு கையில் கதை, ஒரு கையில் பத்மம். பாஞ்சஜன்யங்கிற சங்கு, சுதர்சனங்கிற சக்கரம், கௌமோதிகிங்கிற கதை, தாமரை, இதை கையில் வச்சுண்டு அப்படியே 4 கைகளை வச்சுட்டு தான் அவதரிக்கிறாராம். யாருக்கு? தன்னியான தேவகிக்கு. எவ்வளவு பாக்கியம் செய்தவள் இல்லையா? அப்படி நீங்கள் தேவகியனுடைய பயத்திலிருந்து தேவகி மூலமாக நீங்கள் அவதரிச்சேள். நான் பிரசவிச்சு சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாகும், அவதரிச்சேள் தான் நான் சொல்லுவேன். அப்படி ஸ்ரீகிருஷ்ணாவதாரம் வந்த உடனே அத்தனை ஜனங்களும் சந்தோஷப்பட்டாலாம், ஒரே ஒரு ஆளை தவிர. யாரை தவிர? தாவதீசகலோபதலோகஸ்துஷ்டி மாபத மிருதே கில கம்சம்
அஷ்டமக்கில சுதோத பகின்யா தத்வதம் கலயதீதி ச வாக்கியாது. கம்சனை தவிர அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அத்தியதிகம் சந்தோஷப்பட்டா, சந்திருப்தி அடைஞ்சா. ஏன் கம்சன் மட்டும் சந்தோஷம் அடையலை அப்படின்னு கேட்டா, வசுதேவன் தேவகியினுடைய விவாகம் கழிச்சு, தேவகி கம்சனுடைய சகோதரி. கம்சனே ரதத்தை செலுத்திட்டு தம்பதிகளை கூட்டிட்டு வரார். அப்போ அசரீரி கேட்கறது, தேவகியினுடைய 8ஆமத்த புத்திரன் ஒன்ன வதிப்பன் அப்படின்னு. கேட்ட உடனே கோபம் வருது. நேர வாள் எடுத்து அவளை வெட்ட தொடறாங்க. இவள் உயிரோடு இருந்தா தானே 8ஆமத்த புத்திரன் என்ன வதிப்பன். அப்படிங்கும்போது வசுதேவன் சொல்லுவார், எனக்கு பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் உங்கள்கிட்ட தந்து விடுறேன், நீ அவளை விட்டு ஒன்றும் செய்யாதே அப்படின்னு சொல்ல, பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் ஒன்றா கொண்டு கொடுக்கிறார். அத்தனை குழந்தைகளையும் கம்சன் அடிச்சு கொள்றான். பாகவதம் விசேஷமான ஒரு கிரந்தம், புண்ணியமான கிரந்தம். அதில் போய் பிஞ்சு குழந்தைகள் பிரசவித்த உடனே உள்ளது, அவன் கண்ணு கூட திறக்கலை. அந்த மாதிரி குழந்தைகளை கல்லில் அடித்து கம்சன் கொன்னான் அப்படின்னு வர்ணிச்சிருக்காளே, இது கேட்கவே கஷ்டமா இருக்கே, ஏன் இப்படி பாகவதத்தில் வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி யாருக்காவது சந்தேகம் வந்ததானால், யூடியூபில் என்னுடைய சேனலில் கிருஷ்ணாவதாரம் அப்படின்னு ஒரு எபிசோட் இருக்குது. அதில் பாருங்கோ, இந்த குழந்தைகள் ஆறு என்னவாக்க காரியங்கள், ஏன் கம்சன் கொள்றான், கம்சனுக்கு அந்த குழந்தைகளுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு வரும். ஆக்சுவலாக அது சிசு ஹத்தியை கிடையாது, சாப மோட்சம் கொடுக்கறதுக்கு கம்சன் மூலமான தாற்பயம். அந்த டீட்டெயில்ஸ் அதில் இருக்கு. அது கிடக்கலைன்னா எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க, நான் உங்களுக்கு நான் எதுக்கு நான் அந்த 19ஆம் சதகம் இதில் நான் அந்த கிருஷ்ணாவதாரத்தை போடுறேன், நீங்கள் கேளுங்க. அதை க்ளீனாக இருக்கும். கம்சனுடைய பாரம்பரியம் என்னது, எந்த பரம்பரை, என்னத்தினால கம்சனுக்கும் கிருஷ்ணனுக்கும் நம்மள விரோதம், இதெல்லாம் அதில் வரும். அப்படி 8ஆமத்த புத்திரன் கொல்லுவன் சொன்ன உடனே இங்கே 8ஆமத்த குழந்தை பிறக்கிறது. அதனால கம்சனுக்கு மாத்திரம் சந்தோஷம் உண்டாகலை அப்படின்னு. ஆனால் மற்ற குழந்தைகள்லாம் பிறந்த உடனே இவர் கையில் கொடுத்துட்றா. 8ஆமத்த குழந்தை உடனே பெண்ணாச்சு, பாஷ்பூர்ணன யனோ வசுதேவோ நீதவான் பிரஜபதே தபவந்தம் தத்ரனந்த சதனே கில ஜாதாம் அம்பிகா மனயதாத்மனிகேதம். அப்படியே பார்க்குறார். பார்த்த உடனே பகவானுடைய ஆக்கையினால அந்த வசுதேவன் கள்ள தாரதாரியா ஜலம் கொட்டுறது. அந்த பிறந்த குழந்தை எடுத்துண்டு நேர நந்தகோபுரோட வீட்டில் கொண்டு போய் விட, அங்கே ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது நந்தகோபுருக்கு. அந்த குழந்தைய திருப்பி கொண்டு வந்து கிருஷ்ணன் அந்த இடத்துல அந்த குழந்தைய ஒண்டி வச்சு விடுறார். இப்படி கிருஷ்ணாவதாரம் வந்தது. கிருஷ்ணாவதாரத்துக்கு கிருஷ்ணன் அங்கிருந்து மாற்றி வேறொரு இடத்துக்கு போகிறான். பாருங்க, பகவானாக இருந்தால் கூட பிறந்த உடனே சொந்த அம்மையப்பாட்டை வளர முடியலை, வேறொரு ஆள்கிட்ட தான் வளர வேண்டிய நிலைமை பகவானுக்கு. அப்படி நந்தகோபுரோட வீட்டில் அவர் வளர்ந்து வரார். அம்பிகை மாயா ஸ்வரூபினியை இங்கே கொண்டு போடுறார். அது வரைக்கும் இந்த குழந்தை பிறந்தது அங்கே இருக்கிற காவல்காராளுக்கோ கம்சனுக்கோ எதுவுமே தெரியாது. இதெல்லாம் பகவானுடைய சக்தியினால அத்தனையும் அப்படியே நின்றுது. அந்த பெண் குழந்தையை கொண்டு இங்கே போட்ட உடனே அத்தனை பேருடைய அந்த அவளை போதரகிதமாக மாயினால போதரகிதமாக வச்சிருந்தாரே அதெல்லாம் மாறி குழந்தை அழ ஆரம்பிச்சது. உடனே கம்சனுக்கு நியூஸ் போச்சு. கம்சன் உடனே ஓடி வரான். ஓடி வந்து அந்த குழந்தையை எடுத்து அடிக்கிறதுக்காக ஓங்குறான். ஓங்கினான் பிடித்தான். கையில் வரத்த கை வரல, ஆகாசத்தில் 12 கை 14 கையோட அந்த தேவி ஸ்வரூபம் மாயா தேவி அப்படி அவதரிக்கிறா. ஏ கம்சா, நீ உன்னால் இனி எதுவும் செய்ய முடியாது, உன்னை கொல்லறதுக்குள்ள பிள்ளை பிறந்தாச்சும் வளர்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மாயாதேவி போயிடுறான். இதாக்கும் சரிக்குள்ள கதை. ஆனால் இங்கே இவர் அந்த கிஸ்ட்டை மட்டும்தான் எடுக்கிறதுனால அடுத்த சொல்ல என்ன சொல்கிறான்னா, கம்சயேத்ய கில சூதி கிரகம் தே
கன்யகாம் துஷயிதாம் ந நிஷாமிய நூனமேவ மஜிதஸ்ய து மாயாசேயமித்யரமதுஷ்டிமயாசீத். சூதி கிரகம்னா பிரசவமுறி. சூதி கிரகத்தில் வந்து கம்சன் பார்க்கிறார், 8ஆமத்த புத்திரன் வதம் பண்ணுவது தானே அஸ்ரீதி, 8ஆமது புத்திரி என்ன இருக்கு, அதனால இதை வதம் பண்ணமான்னு யோசிக்கிறானா மாத்தியம். அப்புறம் தோன்றது புத்திரனோட ரூபத்தில், புத்திரியோட ரூபத்தில் வந்து புத்திரனா மாறினா என்ன பண்ணுறது, அதனால் அதையும் வதம் பண்ணலாம்னு சொல்லி அப்படியே ரோஷம் போட்டு அந்த குழந்தைய வதம் பண்ணுறதுக்கு சிரமிக்கிறான். அப்போ தான் அந்த கையிலேருந்து வழுதி மாயாதேவியை மாறலாம். ஆனால் போகும்போது சொல்லிட்டு போச்சு இல்லையா, இந்த உன்னை வதைக்கிறதுக்குள்ள 8ஆமது புத்திரன் வளர்ந்து வரான், நிச்சயம் உனக்கு அழிவு உண்டாகும் அப்படின்னு சொன்ன காரணத்தினால பார்க்குறான் இந்த குழந்தை எங்கே இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது. அதனால கடைசியில் தெரிஞ்சு விடுறது இது இந்த இடத்துல இருக்குன்னு. கம்சனுடைய அனுயாயிகளான எல்லா ராட்சசாலையும் பூதனை, சகடாசுரன், தேனுகாசுரன் இப்படி பலவிதமான ரூபத்தில் பகவானை வதம் பண்ணுறதுக்காக அனுப்புகிறார்னாக்கா அடுத்த ஸ்லோகம். தூர்ணமேஷ நிதனே நிததாம்ஸ்தே பூதநாசகடதேனுகமுக்யான் பிராகிணோதஜித மந்தமதிஸ்தான் துஷ்கரம் கிமிஹ விஸ்மிருத பாபைஹி. ஏ பிரபோ, நீங்கள் நந்தகோபனுடைய கிரகத்தில் வசித்து வர சமயத்தில் பூதனை, சகடாசுரன், தேனுகன் முதலானவனெல்லாம் கம்சன் உங்களை வதம் பண்ணுறதுக்காக அனுப்பிச்சான். பாபபோதம் இல்லாதவனுக்கு எதாக்கும் துஷ்கரமாயிட்டுள்ளது இல்லையா. ஒரு காரியம் செய்கிறோமே தப்புங்கிற எண்ணம் உண்டாது நம்ம அதை செய்ய மாட்டோமே. எவனொருவன் இந்த பாபபோதம் இல்லாதவனாக இருக்கணும் அவனுக்கு செய்ய முடியாததாயிட்டு எதுவுமே கிடையாது. அதனால துஷ்கரம் கேமக விஸ்மிருத பாபைகி, பாபத்தை மறந்தவனுக்கு துஷ்கரம் என்னது, எல்லாமே அவனுக்கு ஈஸி தான். பாபபோதம் இல்லாதவனுக்கு எப்படி துஷ்கரமாயிட்டுள்ளது என்ன உண்டாகும். ஏ அஜிதா பரமேஸ்வரா, பத்மநாபா, பரமேஸ்வரா பத்மநாபா. அப்படி கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணனை அவதரித்து கிருஷ்ணனை வதம் பண்ணுறதுக்கு கம்சன் என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணினாங்கிறத வரை 8ஆமத்த தசகத்தை சொல்லி வைக்கிறார். அதுக்கு மேலே கிருஷ்ணனுடைய லீலைகள் காரியங்கள் எல்லாம் 9ஆமத்த தசகத்தில் வரும். அது என்னங்கிறது அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். பத்மநாப சதகம் 9ஆமத்தது 8 வரை பார்த்தோம். இப்போது கிருஷ்ணனுடைய சரித்திரம் பார்த்தோம் இருக்கோம். 9ஆமத்தது. ஏவம் கோஷே விராஜத்யஜி பவதி ஜெகன்னேத்ர பீயூஷமூர்த்தௌ திருட்வா காச்சின் நிஷாச்சர்யத சமதிகதாச்சாரியோஷில் ஸ்வரூபா ஸ்தன்யம் தாதும் குஜாக்ரம் தவ முகஜலஜே தேவசிக்ஷேபயாவத்தாவக்ஷீரம் சஜீவம் கபடசிசுரஹோ பீதவாம் ஸ்துவம் க்ஷணேன. கோகுலத்தில் உள்ள அத்தனை பேருக்கும், லோக நேத்திரங்களுக்கு, லோகத்தில் உள்ள அத்தனை கண்களுக்கும் அமிர்ததுல்யம் ஆனந்தம் பகரக்கூடியவன் கிருஷ்ணன். ஏ பிரபோ பத்மநாபா, நீங்கள் இப்படி ஆனந்தம் பகர்ற மாதிரி அங்கே அழகா விராஜிச்சிருக்கிற சமயத்தில் அத்தியந்தம் சுந்தரியான ஒரு ராட்சசி அங்கே வந்து சேர்ந்தான். பூதனையாக்கும் வரா. ஆனால் அவர் ராட்சச ரூபத்தில் வந்தால் அனுமதிக்க மாட்டான்னு சொல்லி அழகான ஒரு ஸ்திரீயாயிட்டு வரா. அத்தனை பேரும் பார்த்து மோகிக்கிறா. அந்த மாதிரி அழகான ஒரு ஸ்திரீ குழந்தைக்கு பால் கொடுக்குறேங்கிற பேரை சொல்லிட்டு நேரே கிருஷ்ணன் எடுத்து பால் கொடுக்கறதுக்காக தொடங்கினாளாம். எப்படி ஸ்தன்யம் தாதும் குஜாகிரம் தவ முக ஜலஜே தேவசிக்ஷேபயாவது, பால் கொடுக்கறதுக்காக தன்னுடைய சொந்தம் குஜாகிரத்தை மார்பை எடுத்து அப்படியே பகவானுடைய உங்களுடைய வதன பங்கஜத்தில் சேர்த்து வச்சாம்பிடுத்தான். நீங்கள் பாலை மட்டுமா பருகினேள், அதோடு கூடி அவளுடைய ஜீவனையும் நீங்கள் பானம் செய்துட்டேள் அப்படின்னு. அப்படி பகவான் ஸ்தன்யம் க்ஷீரம் மட்டும் அல்லாமல் அந்த க்ஷீரம் பானம் செய்கிற மாதிரி அவளுடைய ஜீவனையும் உறிஞ்சு எடுத்துட்டார் அப்படின்னு வரும். அப்படி பூதனா மோட்சத்தையாக்கி இந்த ஸ்லோகத்தில் சுவாலி திருநாள் வர்ணிக்கிறார்.
இப்படி பலவிதமான உபதிரவங்கள் குஜேலன் பண்ணிட்டு வந்தான்னு பாகவதத்தில் பார்க்குறோம் இல்லையா? அதில் ஓரோன்னையும் சுருக்கி சுருக்கி சொல்கிறா. அப்படி பூதனையினுடைய கதை இங்கே. அடுத்த ஸ்லோகம் என்ன? பூய ஷௌரே பிரஜேவை சகடதனுசுத பிராப்தவான் சம்ஹிருதோயம் வாதாத்மாதானவச்ச பிரபிததரடி பாரநாசேன கிருத்தः திருஷ்ட்வைவம் தே மகத்வம் தனுஜஹிருதிச்சனம் தாதிருஷீம் பால்யலீலாம் தொன்மாயா மோகிதத்வாதி பத பசுபா விஸ்மயம் மோதமாபன். ஏ சௌரே, கோகுலத்தில் சகடங்கிற ஒரு அசுரன் வந்து சேர்ந்தான். அந்த சகடாசுரன் வர அந்த சகடாசுரன் முள்ள முள்ள நீங்கி பகவானை உபதிரவிக்க வரும்போது சின்ன குழந்தை அப்படியே பாயில் போட்டிருக்காத்தாழ காலால் எட்டி உதைச்சு அந்த சகடம் மம்பளும் தவிடுபடியாக விழுறது. உடஞ்சி விடுற சப்தத்தை தான் எல்லாரும் கேட்டு ஓடி வந்து பார்க்குறா. அழகாக ஒரு கைவண்டி இருந்து அந்த கைவண்டி உடஞ்சி கீழே விழுந்திருக்கு. இப்படி அந்த ராட்சசன் உங்களால் கொல்லப்பட்டான். உங்களுடைய தத்துவத்தையும் பாலநிலையம் கண்டு கோபாலகன்மாரெல்லாம் விஸ்மயம் பூண்டு சந்தோஷிச்சா. எல்லாரும் பயப்படுறா. குழந்தையிலேருந்தே அப்படி இந்த உரலில் கட்டி வச்சார். அந்த 2 மரத்துக்கு நடுவில் போய் அந்த இவாளுக்கு அசுரன்மாருக்கு மோட்சத்தை கொடுத்தார். இதெல்லாம் ஒரு குழந்தையால் செய்யக்கூடிய காரியம் அல்ல. அதனால கோபாலகன்மாரெலாம் விஸ்மயம் பூண்டா. என்னத்தினால? உங்களுடைய பால லீலையை கண்டு. தொன்மாயா மோகிதாத்வத் துவயிபத பசுபா விஸ்மயம் மோதமாபன். இப்படி விளையாடின்னு இருக்கும்போது குழந்தைக்கு பேர் போடணுமே இல்லையா? நந்த பஷ்யன் கதாச்சித் நிஜ நிலையகதம் யாதவாச்சாரியவர்யம் கர்க்கம் தேகாரயாமாசவிதிபதசௌ நாம கிருஷ்ணேதி தேன ராமாக்கியம் சோதரேதே முனிரத கலயன் வைபவம் சத்வதீயம் நந்தாதிபிய பிரசம்சன் நிஜபதமிக சம்பிராப்தவான் பக்தவர்யः. சம்பிராப்தவான் பக்தவர்யः. ஒரிக்க நந்தகோபர் தன்னுடைய கிரகத்தில் வந்து சேர்ந்த யாதவாச்சாரியனான கர்கனை பார்த்து உங்களுக்கு பேர் போட சொல்ல அவர் அப்படியே கையில் எடுத்துட்டு கிருஷ்ணன் அப்படின்னு பேர் போட்டார். உங்களோட வைபவத்தை குறித்து அறிஞ்ச மகர்ஷி நந்தாதிகளுக்கு உங்களுடைய மகாத்மியத்தை விவரிக்கவும் அவள் எல்லாவரும் பிரசம்சாபூர்வம் சுகிரகம் பிராபிக்கவும் செய்தார். சாதாரண குழந்தையெல்லாம் அமானுஷிகமான சக்தியாக்கும் ரொம்ப மிடுக்கன வருவன். அப்படியே அந்த குழந்தையினுடைய நாமகரணத்தை கழிஞ்சு அதனுடைய ஜாதக பலத்தையும் சொல்கிறாளாம் கர்கன். இப்படி உங்களுக்கு நாமகரணம் நடந்தது. அதுக்கப்புறமோ திருஷ்டம் மாத்திரம் சமஸ்தம் ஜெகதிக வதனே மிருத்திகா பக்ஷணம் தே வியாகுர்வந்தியா சிசுநாமத வஜனவசாத் கிம்னிதோ ஹந்த சித்திரம் பூயஸ்தோர்ணம் பவான் மங்களகுண கதவான் தேவபிருந்தாவனம் ததே யுஷ்மாத் கோத்ரோருஷோபாம் பிரதுலித யமுனா தீர சம்ஸ்தம்பனோக்யம். குழந்தைகள்லாம் விளையாடின்னு இருக்கும்போது விளையாட்டாக அவர் மண்ணை கொஞ்சம் தின்னுட்டார். உடனே பலராமன் போய் யசோதட்ட சொல்றா, இப்படி மண்ணை தின்னுருக்கான் கிருஷ்ணன் அப்படின்னு. இதோட யாதார்த்திய பரிய உண்மையா மண்ணு தின்னானா என்னான்னு இவர் சொன்னா மட்டும் நம்ப மாட்டாரே. அதானது என்னதான் குழந்தை தப்பு பண்ணினான்னு நம்ம போய் சொன்னாலும் சட்டின ஒரு அம்மையால் நம்ப முடியாது. என் பிள்ளை அப்படி செய்வனா, செய்திருக்க மாட்டானே அப்படிதான் சொல்லுவா. அதுதான் அந்த அம்மையினுடைய ஸ்நேகம். அந்த ரீதியில் இது சரிதானான்னு அறியறதுக்காக வேண்டி நேர வந்தாலாம். வந்து கிருஷ்ணானே மண்ணை திறந்தியா? இல்லைம்மா, இவன் பலராமன் போய் சொல்கிறான், எங்கே வாயை காட்டு அப்படின்னு சொல்ல அப்படியே அழகான அந்த குஞ்சு வாய் அப்படியே லேசாக அப்படி திறந்து காட்டுறாராம் பகவான். வாய்க்குள்ள என்னெல்லாம் தெரியறது. பூயஸ்தூர்ணம் பவான் மங்களகுணகதவான் தேவ பிருந்தாவனம் தது வியாகுர்வந்தியா சுஜநாத வச்சனாத் கிம்னிதோ ஹந்த சித்திரம். பூமியில் உள்ள அத்தனை சமஸ்த லோகத்தையும் இந்த வாயில் தரிசிச்சாராம். அந்த லோகத்தில் ஒரு கோகுலம், அதில் ஒரு கிருஷ்ணன், அதில் ஒரு
யசோதை வாயை பார்க்குறா. கவனித்து பார்த்த உடனே அந்த யசோதை பார்க்குற கிருஷ்ணனோட வாயில் ஒரு லோகம், அதில் ஒரு இப்படி தெரிஞ்சுட்டே இருக்கான். இது அத்தனையும் பார்த்து அப்படியே போதங்கட்ட விழுந்துடுறா யசோதை. இப்படி சமஸ்த லோகத்தையும் அம்மாவுக்கு தரிசனம் கிடைச்சது. அதுக்கப்புறம் தன்னுடைய மாயா பலத்தினால அந்த மனசுலேருந்து அதை மாற்றிடுறார். இல்லைன்னா குழந்தைன்னு பார்க்க முடியாதே இல்லையா? அப்படிப்பட்ட நீங்கள் உங்களுடைய சரீர சோபம் மூலம் வர்த்திச்ச காந்தியோடு கூடி யமுனாதிரத்தையும் பிருந்தாவனத்திலேக்கும் போனேள். நான் நிறைய அனுவாகத்தில் வரப்பட்டது பாகவத கதைகள். இதெல்லாம் 2 ஸ்லோகத்தில் முடிக்கிறார் அவர். வன்யாசம் தொய்ய தீஷே கலயதி தரசா ஸ்ரீதராஹோ விரிஞ்சோ கோபான் வட்சாம் ஸ்துதீயா நகரதை விபோ தாவதேவஸ்வரூபம் சங்யாஹீனம் பரம் த்வாமபி கபளதரம் வீக்ஷ்ய சம்பிராந்தசேதாः त्वत्पादाब्धे पतित्वा मुहुरपि भगवन् नस्तविद्यच्वीदच्युतं त्वाम्. இப்படி இருக்கும்போது பிரம்மதேவன் என்ன பண்ணார்னா, தன்னுடைய சக்தியினால கோபன்மாரையும் பசுக்களையும் எல்லாம் மோட்டிச்சு ஒரு இடத்துல கொண்டு ஒளிச்சு வச்சுட்டார், குகையில கொண்டு. காலம்பரம் மாடு மேய்க்க போகும் குழந்தைகள் சாயந்தரமான திரும்பி வரும். இந்த டே டைமில் பூரா பசுக்களை மேய விட்டு பண்ணுறது இடையமனுடைய ஒரு சுபாவம். அப்படி என்னைக்கு மாதிரி கிருஷ்ணன் கோபன்மாரோடு கூடயும் பசுக்களோடையும் அப்படி காட்டுக்குள்ளே போக பிரம்மதேவன் அத்தனை பசுக்களையும் மாற்றி எங்கேயாவது மாற்றி மாயினால் மறைச்சி வச்சுட்டார். கிருஷ்ணனுக்கு தெரியாதா என்ன? எந்தெந்த வீட்டிலேருந்து எந்தெந்த பிராயத்தில் எந்தெந்த நிறத்தில் பசுவும் கண்ணும் வந்ததோ அதே மாதிரி பசுவாகவும் கண்ணாகவும் அந்த வீட்டு கோபனாகவும் எல்லா தன்னுடைய மாயினால் எல்லா ஸ்வரூபத்தை எடுத்துட்டார். அத்தனை பேர் நேர அவாவா வீட்டுக்கு போனால் அதோட சும்மா இருக்கலையா, பிரம்மாவை மாதிரி ஒரு வேஷம் போட்டு நேர பிரம்மலோகத்துக்கே போயிட்டார். இது இதில் இல்லை, பாகவதத்தில் சொல்லப்பட்ட கதை. பிரம்மா பெரிய ஒரு காரியத்தை பண்ணினோன்னு சொல்லிட்டு திரும்பி அவருடைய இடத்துக்கு வரும்போது காவல்காரை தடுத்து நிறுத்துற, எங்கே போகிறேன், யார் நீங்கள் அப்படின்னு. நான் தான் பிரம்மதேவன், எத்தனை பேர் இப்படி இறங்கியிருக்கேள் அப்படின்னு. பிரம்மதேவனுக்கு பிரம்மலோகத்தில் என்ட்ரி இல்லாமல் ஆயிடுது. அங்கே ஒரு பிரம்மா, இவர் உட்காண்டாச்சு பிரம்மாவாயிட்டு. கடைசியில் தெரியறது பகவான்கிட்ட நம்ம விளையாடலாமா அப்படின்னு சொல்லி நேர அவருடைய காலில் விடுறார். உங்களுடைய அசங்கியம் ரூபம் லோகம் முழுவன் காணப்பட்டது. சம்பிராஜ்யத்தினான பிரம்மா அவங்களுடைய பாதத்தில் வேண்டு நமஸ்காரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணார். அப்படி பிரம்மதேவனுடைய ஒரு விளையாட்டு பசுக்களை எல்லாம் கொண்டு போகிறது. எதுக்காக அந்த பாகவத கதைகள் எல்லாம் அப்படின்னா, ஸ்ரீகிருஷ்ணன் ஒரு குழந்தையாக அவதரித்து அவர் பண்ணின லீலைகளை காட்டுறதுக்காக உள்ள காரியங்கள் இதெல்லாம். ரெண்டாவது, எல்லாத்துக்கும் அதீதமாக இருக்கிறது தானே அந்த பிரம்மம் இல்லையா? அதைத்தான் கிருஷ்ணன் இங்கே சங்கல்பிக்கிறதுனால அதால் முடியாதது எதுவும் கிடையாதுங்கிற ஒரு மெசேஜ் நமக்கு அதுலேருந்து கிடைக்கிறது. அதுதான் தாத்பரியம். இப்படி ஒரு லீலையாச்சு. அடுத்தது என்ன? சர்ப்பம் தோயே நிமக்னம் பரமசுகுடிலம் காளியம் வீக்ஷௌரே நிருத்யன் நிருத்யன் பணேத்வம் ததனுகதமதம் ஜாகரோஸ்தம் சதஸ்ச கதஸ்ச ததனுகதமதம் ஜாகரோஸ்தம் கதஸ்ச பூயஸ்தத் வேணுகானா பஜித ஜகதலம் மோகிதம் சர்வமாசி யோஷிச்சித்தாபஹாரே நிபுணமிதமிதி ஸ்ரீஷ கிம் வர்ணனீயம். ஹே பிரபு, ஜலத்தில் முங்கி கிடந்த காளிய சிறப்பத்தினுடைய பணத்தில் நிறுத்தம் செய்தேன். இந்த காளியன் யமுனா நதியை பூரா விஷத்தை கலந்து விடுறான். உடனே அங்கே மேயப்பட்ட பசுக்களும்
கோபന്മാരുമെല്ലാം ഇത് ജലത്തെ പരുകി അവളെല്ലാം മോഹാത്സ്യപ്പെട്ട് കീഴെ വിടുക. அத்தனை பேரும் ராஜாட்ட சொல்ல, ராஜா வரத்துக்குள்ள கிருஷ்ணன் என்ன பண்ணார்னா, இது வந்துருக்குது காளியை நினைச்சுட்டு நேர அந்த யமுனா நதியில் இறங்கி அந்த காளியனோட தலையில் நிறுத்தம் செய்து அவனை அங்கிருந்து ஓட்டிச்சார். மதரகிதனாக்கி 4 அகம்பாவத்தில் தானே காளியன் பண்ணுறான் இல்லையா, அவருடைய பணத்தில் போய் நிறுத்தம் செய்தால் கடைசியில் அவனை வதம் பண்ணுவார்னு அறிஞ்ச உடனே அவனுடைய பாரியமாரெலாம் சொல்லுவா, ஏதோ தெரியாமல் செய்துட்டார், அவரை விட்டுரு அப்படின்னு. ஏன் இங்கே ஒளிஞ்சிருக்காருன்னா கருடனை பயந்து ஒளிஞ்சிருக்கார், அதனால எங்களால் எங்கே போக முடியாது. பகவான் சொல்லுவார், நான் நிறுத்தம் செய்திருக்கேன், என்னுடைய காலில் உள்ள அந்த சங்கு சக்கர முத்திரைகள்லாம் இருக்கே அதெல்லாம் அந்த அவனுடைய பணத்தில் பதிஞ்சிருக்கு, அதனால் கருடன் உங்களை உபதிரவிக்க மாட்டார் சொல்ல, அப்படி நிறுத்தம் செய்து அந்த காளியனையும் நீங்கள் அங்கே சொல்லி அனுப்பிச்சேள். அது மட்டுமா, பூயஸ்தத் வேணுகானா பஜித ஜகதலம் மோகிதம் சர்வமாசி ஜோஷிச்சித்தாபஹாரே நிபுணமிதமிதி ஸ்ரீஷகிம் வர்ணனீயம். வேணுகானத்தினால சகல லோகத்தையும் மோகிப்பிச்சேளே ஸ்ரீஷா குருவாயூரப்பா. அந்த நாதம் ஸ்திரீகளுடைய மனசை ஹரிக்கிறதாக்குன்னு பிரத்யேகம் சொல்ல வேண்டிய அவசியம் உண்டா அப்படின்னு கேட்குறார். அந்த வேணுகானத்துக்கு எவ்வளோ பிராதானியம் இருக்குன்னு அந்த ஸ்லோகத்தில் வருது பாருங்க. அப்போ புல்லாங்குழலுங்கிறது பகவானுடைய ஒரு அங்கமாக்கம், அவருடைய ஒரு அடையாளமாக்கம். அப்படிப்பட்ட அடையாளத்தை எடுத்து மாற்றி வச்சு கிருஷ்ணனை ஆற்றுல ஆராதிக்கிறது, அது கிருஷ்ணனை அவமானிக்கிறதுக்கு துல்லியம். யாரோ தப்பாக ஒரு வதந்தியை கிளப்பி விட்டா, புல்லாங்குழல் வச்ச கிருஷ்ணன் வந்தால் வீடு ஊதி போகும். என்ன ஒரு அபத்தம் பாருங்க. நம்மளால் ரட்சிக்கக்கூடியவன் தானே கடவுள், சிக்ஷிக்கிறவன் எப்படி கடவுளாக சொல்ல முடியும் இல்லையா? நம்மளை உபதிரவிக்கிற ஒருத்தர் யாராவது ஆத்திர கொண்டு வச்சு அவனுக்கு சாதம் போட்டு அவனை வளர்த்துவோமா? நம்ம ஆராதிக்க மாட்டோமே. அப்போ எந்த கிருஷ்ணனை ஆராதிக்கிறோமோ அந்த கிருஷ்ணன் நம்மளை காப்பாற்றுங்கிற நம்பிக்கை இல்லாமல் பண்ணுற ஆராதனைக்கு அர்த்தமே இல்லையே. அதனால ரொம்ப விசேஷம் என்னன்னா, சப்தாகமெல்லாம் நடத்தப்பட்ட வீடுகளில் கூட அந்த புல்லாங்குழலை பிடுங்கி வச்சுருக்கேன். ஒரு ஆற்றுல பிடுங்கி வச்சா சொல்லிட்டு நான் அந்த குருவாயூருக்கு போய்ட்டு இப்போ நான் பிராராயணத்துக்கு வந்தோன்னா ஒரு புல்லாங்குழல் வாங்கிட்டு வந்திருக்கேன், கொண்டு கொடுக்கணும் ஆற்றுல. இதுவரை தடைப்பட்டுட்டு இல்லை. ரொம்ப மோசமான ஒரு காரியம். இது ஒரு சந்தர்ப்பம் வந்ததுனால நான் சொல்கிறேன். ஆனால் இப்போ அது மாதிரி முடியாது. இப்போ உண்டாக்குற கிருஷ்ணனுடைய விக்கிரகத்தில் எல்லாம் புல்லாங்குழல் அப்படியே கையோடு சேர்த்து ஒட்டிச்சு மண்ணில் சேர்த்தே வச்சுட்றான். அவன் மனசிலாக்கிட்ட அந்த ஆளுகள் வேண்டாத்தனை நான் பண்ணுறா சொல்லிட்டு. இல்லை கிருஷ்ணன் தான் அவருக்கு அப்படி புத்தி கொடுத்தாலும் நம்ம அப்படியும் இருக்கலாம். அதனால் புல்லாங்குழல்ங்கிறது பகவானுடைய நாதமாக்கம். அழகான ஒரு பாட்டு கூட, நின்றே மதுராதரம் சேரும் மணிமுரளிகையில் அலியாத்தவரில்ல பக்தி நிறையாத்தவரில்ல. குருவாயூரப்பനുള്ള പാട്ടാണ്. നിന്റെ മധുരാതരം ചേരും മണിമുരളിയിൽ അലിയാത്തവരില്ല. അതെത്താൻ ഇങ്ങ சொல்றார் அவர். பூயஸ்தத் வேணுகானா வஜித ஜகதலம் மோகிதம் சர்வமாசி தோஷி சித்தாபகாரே நிபுணமிதிமதி ஸ்ரீஷ கிம் வர்ணனீயம். சமஸ்த லோகங்களையும் வேணுகாலத்தினாலே நீ மோகிப்பிக்கும் போது ஸ்திரீகள் மோகிக்கிறாங்கிறதுல பிரத்யேகம் சொல்றதுல என்ன அதிசயம் சொல்லலாமா? அதுக்கு என்ன அதிசயம் அப்படின்னு. காரணம், பக்திக்கு வசப்படக்கூடியவா ஸ்திரீகள். அந்த பக்தியில் வசப்பட்ட ஸ்திரீகளை சுவாதீனிக்கிறார்னு சொன்னால் இந்த பகவானுடைய வேணுகானத்தில் மதிமறந்துடுறான்னு தாத்பரியம். மனுஷால் மட்டுமல்ல, மிருகங்கள், செடிகள், கொடிகள், மரங்கள் வர பகவானுடைய அந்த வேணுகானத்தை ரசிக்கிறதாயிட்டு பாகவதத்தில் வருது. அப்படிப்பட்ட விசேஷமான பிரபாவம் உன்னுடைய வேணுகானம்னாக்க அங்கே வர்ணனை. நீ அடுத்தது ஒரு எண்ணம். ஒவ்வொரு தாளும் கிருஷ்ணாவதார ராமாவதாரத்தில் யாருமே ஒரு தேவனும் ராமனை ஒன்றுமே செய்யலை. ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் பகவானை நிறைய இடத்துல அவரை விளையாட்டு காமிச்சு அவருடைய லீலையை கொண்டு வரத்துக்காக காட்டுற மாதிரி அவருடைய பிரபாவத்தை காணிக்கிறதுக்காக பல சம்பவங்கள். அது மாதிரி ஒரு சம்பவம், திருத்வா கோவர்தனம் துவம் கிரிமலமதனோர்வாசவம் பீதகர்வம் யோஷிபிஸ்துவம் சலீலம் ரஜனிஷு கிருதவான் ராசகேளிம் மனோஜாம். கோவர்தன பர்வதத்தை சொந்தம் கையில் வகிச்சு இந்திரனுடைய கர்வத்தை எல்லாம் ஆக்கினாராம். ஏன்னா வருஷா வருஷம் இந்த எதுகுலத்தில் உள்ளவாள்லாம் இந்திரனுக்கு பூஜை பண்ணுவான். பகவான் பார்த்தார், இந்திரனுக்கு எதுக்காக பூஜை பண்ணுறேள்?
இந்திரன் தான் மழையெல்லாம் தரார். அப்படி இந்திரனை பூஜை பண்ணி இந்திரனை திருப்திப்படுத்தினா மழை கிடைக்காது. மழை கிடைக்கணும்னா நிலம் வர்ஷிக்காது, தானியங்கள் உற்பத்தி ஆகாது, வறண்டு போயிடும். அதனால அவரை பூஜை பண்ணுறோம். கிருஷ்ணன் சொல்லுவார், நீங்கள் என்ன எப்படி சொல்ல, இந்திரனா மழை பெய்க்கிறான், கோவர்தனகிரி அல்லவா நமக்கு எல்லா சௌகரியங்களும் சேருது, வரப்பட்ட காற்று தடைஞ்சு மழை பெய்க்கிறது அந்த பர்வதம் அல்லவா, அந்த பர்வதத்தில்வா நீங்கள் பூஜிக்கணும், அதை விட்டு இந்திரனையே பூஜை பண்ணுறேள் அப்படின்னு கேட்கும்போது கிருஷ்ணன் சொன்னார்னா எல்லாரும் கேட்டுத்தானே ஆகணும், கேட்டுருவான். அதுதான் பகவானுடைய அந்த கழிவு, அந்த மாயை. அத்தனை பேரும் இந்திரனை விட்டுட்டு கோவர்தனத்தை பூஜை பண்ண ஆரம்பித்தா இந்திரனுக்கு கோபம் வந்தது. பயங்கரமான மழை பெய்து அந்த இதையே கூகுளத்தையே முக்கறதுக்குள்ள அளவுக்கு மழையை பெய்க்கிறாராம். பெய்ச்சவுடனே அப்படியே பகவான் பார்த்தார், யாரும் பயப்பட வேண்டாம்னு சொல்லி எல்லாரும் இங்கே வாங்கோன்னு சொல்ல அந்த கோவர்தனத்தை சுண்டு வரலில் பொக்கி அப்படி பிடிச்சார். அந்த கோவர்தன குடைக்கு கீழே வருஷக்கணக்காக கோபகுமாரும் எல்லாரும் கோகுலவாசிகள் அங்கே இருந்தான். யாரையுமே இந்த இந்திரனுடைய இந்த ஜலப்பிரவாகத்தினால யாருக்குமே எந்த ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றினார்னு வருது. கடைசியில் இந்திரன் கர்வ சமிச்சு அவனே வந்து சரண்டர் ஆனான் அப்படின்னு பாகவதத்தில் கதைகள் வரும். இப்படி கோவர்தன பர்வதத்தை சொந்தம் கையில் வகிச்சு இந்திரனுடைய கர்வ சமிப்பிச்சேள். அது மட்டுமா, ராத்திரி வேளைகளில் ஸ்திரீகளுமாய் மனோகரமான ராசகேளிகளில் ஏற்பட்டேள். இந்த ராசலீலைங்கும் போது அது பாமர ஜனங்களை ஆகர்ஷிக்கிறதுக்காக சொல்லப்பட்ட விஷயமே ஒழிய பகவான் ஸ்திரீகளோட கூத்தாடினாருங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தில் எடுத்துக்கப்படாது. இப்போ அப்படி சொல்லி சொல்லி அப்படி ஆக்கிண்டு வரா இந்த கதா பிரசங்கத்திலையும் இந்த பாட்டிலையும் எல்லாம். அதெல்லாம் தாத்பரியம் என்ன, அந்த ராசலீலைங்கிறது பக்திக்கு அடிமைப்பட்டு பக்தியில் மூழ்கி இருக்கப்பட்ட ஒரு அவஸ்தைங்கிறது தான் தாத்பரியம். ஏன் ராத்திரி வேளையில் பக்தியில் முழுகிறா, பகலில் முழுகப்படாதா அப்படின்னு கேட்டால், ராத்திரின்னு சொன்னால் அஜ்ஞான், இந்த ராத்திரி எல்லாம் அவங்க உத்தேசிக்கிறது. புராண இதிகாசங்களில் வரப்பட்ட விஷயங்கள், ஸ்லோகங்கள், வாக்குகளுக்கெல்லாம் சரியான மீனிங் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த வாக்கியார்த்தம் அவுட்டர் மீனிங் மட்டும் பார்த்தா சரியாகாது, இன்னர் மீனிங் உண்டு. அப்போ அந்த அஜ்ஞானத்தினால என்னாச்சு, 24 தத்துவமான ஆபத்தத்துவத்திலே மூழ்கி அதுதான் சத்தியம் நினைச்சுட்டு இருக்கோம். அதுதான் ஜலக்கிரீடைன்னு வருது. அப்படிப்பட்ட அவளை அந்த ஜலக்கிரீடையிலேருந்து அஜ்ஞானத்திலேருந்து மாற்றி ஞானங்கிற பிரகாசத்தை கொடுக்கப்பட்டவர் பகவான். அதுதான் இந்த ராத்திரி காலத்தில் அஜ்ஞானத்தை நீக்கி அவளுக்கு ஞானத்தை கொடுத்தாருங்கிறதான் ஒரு கதையாக சொல்லும்போது ராத்திரி காலத்தில் ஸ்திரீகளோட அவர் ராசகேலி பண்ணினார் அப்படின்னு வரும். அது புராண இதிகாசங்கள்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வரும். ஏன்னா லௌகிகமான விஷயங்களை சொன்னால் தான் ஆளுக்கு ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கும், பாமர ஜனங்களை அட்ராக்ட் பண்ண முடியும். அதிலிருந்து அந்த என்ன விஷயங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது பண்ணது கிருஷ்ணன் அல்லவா, இது என்ன வாக்கும், இதுக்குள்ள காரியங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை பார்க்காம அந்த மேலாக மட்டும் அவரோட மீனிங்கை பார்த்தா அது அபத்தமாக தான் தெரியும். இப்படி மனோகரமான ராசகளில் ஏற்பட்ட, அது மட்டுமல்ல, பக்தாக்ரியம் காந்தி நேயம் தவகலு நுகுடே பிரேஷயாமாசகம் சஹா யத்வேபேந்திரம் சமல்யான்யதுவர சபலோ மாதுலம் சாபதீஸ்துவம். கிருஷ்ணன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சாச்சு. கிருஷ்ணனை வதம் பண்றதுக்கு பலவிதமான உபாயங்களை பார்த்தான் கம்சன். எதுவுமே விலப்படலை என்னன்னு அக்ரூரனை சொல்லி அனுப்புறார், எப்படியாவது கிருஷ்ணனை கொண்டு வா. தன்னுடைய ராஜதானியில் கொண்டு வந்தாச்சுன்னா இங்க வச்சு ஆளை வச்சு கிருஷ்ணனை நமக்கு வதம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறான் கம்சன். கம்சன்னு சொன்னா ஞான்கிற அகங்காரம், அஜ்ஞானத்தில் இருக்கப்பட்ட அவஸ்தையை தாக்கம். அதனாலதான் பகவானுடைய பிரபாவத்தை தெரியலை. அஜ்ஞானம் தான் ஞானம் இல்லாத அவஸ்தை அஜ்ஞானம். ஞானம்னா சத்தியமான வஸ்து என்னது, அந்த உணர்வு தான் ஞானம். அது ஞானம் இல்லாத அவஸ்தை தான் அஜ்ஞானம். அதனால தான் கலி, கம்சன், ராத்திரி இப்படியெல்லாம் அந்த வாக்கள் வருது. அப்படி பக்தாகிரகண்யனாய பக்தன்மாரில் அக்ரகண்யன்னா பரமபக்தன் கிருஷ்ண பக்தன் அக்ரூரன், காந்திநேயன் பேர் அவருக்கு. அவரை கம்சன் உங்களோட பக்கத்தில் அனுப்பினார். பலராமனோடப்ப நீங்கள் கம்சராஜதானியில் போய் கஜஸ்ரேஷ்டனையும் மல்லன்மாரையும் மாதுலனையும் வதிச்சார்.
அங்கே குவலையாப்பிடம்னு ஒரு யானை, அந்த யானையை விட்டு பகவானை வதம் பண்ண ശ്രമിக்க அந்த ஆணையை வதம் பண்ணுறார். நிறைய மல்லன்மார்னா குஸ்தியில் பண்டு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி மல்ல யுத்தம், ஆயுதம் கிடையாது. அந்த யுத்தத்துக்காக ஆள் அனுப்ப வந்த அத்தனை பேரையும் வதம் பண்ணுறார். எல்லாரையும் வதித்து கடைசியில் தன்னுடைய மாதுளன் மாமாவான கம்சனையும் வதிச்சார். இப்படி ஒவ்வொரு லீலைகளை சொல்லிட்டு வந்து சொல்றார். கத்வா சந்தீபனிம் துவம் கதிபய திவசேர் ஞானவான் சர்வ வித்யாஹ கிருத்வா ராஜ்யே நரேந்திரம் விமலதமகுணம் சோக்ரசேனம் ஜவேன ராஜானாம் தர்மசூனும் சரணரதமவன் சைத்ய முக்கியாதிஹந்தா ருக்மிண்யாத்யஷ்டயோஷாயுத பகுவனிதாரமோ துவாரகாயாம். இப்படி கம்சரெல்லாம் வதம் பண்ணி கொஞ்ச நாளைக்கே அங்கே இருந்து சந்தீபினி மகர்ஷி தென்று சகல வித்தியைகளும் கொஞ்ச நாளுக்குள்ளே படிச்சுட்டார் பகவான் அப்படின்னு வருது. ஏன்னா பகவான் எதுக்கு வித்தியை படித்தார்? பகவானுக்கு தெரியாததா? பரபிரம்மம் அல்லவா? ஆனால் பிரம்மங்கிறது நமக்கு தெரியும், ஆனால் எடுத்திருக்கிறது ஒரு மனுஷ அவதாரம் இல்லையா? அதனால் மனுஷாளுக்குள்ள எல்லா காரியங்களும் அங்கே வரும். உபநயனமாச்சு, வித்யா அபியசிச்சார், கல்யாணமாச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதில் வரும். அந்த நேரம் சந்தீபனி மகர்ஷிட்டேருந்து சகல வித்தியைகளும் படித்து உக்ரசேனனை ராஜாவாய் வகித்தார். சிசுபாலன் தொடங்கின ராட்சசன்மாருடைய ஹந்தாவான நீங்கள் சொந்த பக்தனான தர்மபுத்திரரை ரட்சித்து துவாரகையில் ருக்மிணி தொடங்கின வனிதர்களோடு கூடி சுகமாக அங்கே ரவிச்சு வாழ்ந்தேள். இந்த சிசுபாலன் தந்தபக்தரன் 2 பேர். ஜெயவிஜயாளுக்கு சனகாதி முனிவர்கள்ட்டேருந்து கிடைக்கிற ஒரு சாபம். மகாலட்சுமி உள்ளே இருக்கிறதுனால யாருக்கும் தரிசனம் இல்லைன்னு வைகுண்டத்தில் பகவானை தரிசனம் பண்ணுறவாள் தான் தடுத்து நிறுத்துறா துவாரபாலகர்கள். பகவானுடைய காவல்காரன் மகந்தில் தடுத்து நிறுத்தின காரணத்தினால இந்த பகவானை விட்டு பிரிஞ்சிருக்க கடவுன்னு சாபம் சனகாதி முனிவர்கள் கொடுக்க, பகவான் சொல்கிறார் என்னுடைய ஆக்கையினால தான் இவ அப்படி செய்தால் அவளுக்கு சாப மோட்சத்துக்கு ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு சொல்ல, தன்னுடைய கர்த்தவியத்தை தான் அவள் செய்தா. துவாரபாலகளுடைய கர்த்தவியம் தானே, கடமையைத்தானே செய்தா. இருந்தாலும் சபிச்சாச்சு, ஆனால் சாப மோட்சத்துக்காக வழி சொல்கிறார். பலவிதமான ஜென்மங்கள், 100 கணக்கான ஜென்மங்கள் பக்தனாக எடுத்த மறுபடியும் வைகுண்டத்தை அடையலாம். என்ன விரோதியாயிட்டு 3 ஜென்மம் எடுத்தால் போகும் அப்படின்னு சொல்ல, அந்த ஜெயவிஜயமார் தமிழ யோசிச்சா விரோதியானாலும் பரவாயில்ல, 3 ஜென்மத்தில் மறுபடியும் ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள் மறுபடியும் நமக்கு வைகுண்டத்துக்கு வரலாங்கிற காரணத்தினால விரோதியாக எடுக்கிறேன்னவா அந்த வரத்தை வாங்கிக்க. அப்படி விரோதியாக எடுக்கிறேன்னு சம்மதிச்சதுனால சனகாதி முனிவர்கள் அனுகிரகம் பண்ணுறான். இந்த 3 ஜென்மத்திலே பகவான் கையால் உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். அதனால் இது அசுர வதம் அல்ல, இது நிகிரகம் அல்ல, அனுகிரகமாக்கும். ஜெயவிஜயாளுக்கு மோட்சம் கொடுக்கறதுக்காக செய்யப்பட்டது. அதுதான் ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம். ராவணன் கும்பகர்ணன் ராமாவதாரம். சிசுபாலன் நந்தபக்தன் கிருஷ்ணாவதாரம். அப்படி சிசுபாலன் தொடங்க ராட்சசரெல்லாம் வதம் பண்ணி ருக்மிணியோட அப்படியே சௌக்கியமாக பாக்கி எல்லாம் அதில் வந்துருத்தும். இப்படி அழகாக வசிச்சுட்டு இருக்கும்போது என்னாச்சு? விப்ரம் நிஸ்வம் குச்சேலம் சதனம் உபகதம் பால்யகாலே கமித்ரம் பஷ்யன் காருண்யலோல பிரதுகமிக கரா தஸ்ய சங்கிருஹ்ய தூர்ணம் லக்ஷ்மீம் சம்ஸ்வாரிதோபி நியம பரிமிதம் வித்தமஸ்மை ததானஹ காருண்யாம்போநிதிஸ்த்வம் ஜய ஜய பகவன் சர்வலோகாதிநாதா. பால்யகால சிநேகிதன் குச்சேலன், குருகுல வித்யாபியாசத்தில் இருந்தவர். தரித்திர பிராமணன். அவருக்கு தரித்திரன் மாம்னா பண்ட காலத்தில் தரித்திர பிராமணன் தாரித்திரம் இருக்கிற இடத்துல தான் குழந்தைகள் நிறைய பிறக்கும். 27 குழந்தைகள் குஜேலனுக்கு. இந்த குழந்தைகளெல்லாம் வச்சுட்டு கஷ்டப்பட்டு அதை வளர்த்துறதுக்கு முடியாத ஒரு சிரமம் வந்த உடனே குஜேலபத்தினி சொல்லுவள், உங்கள் சிநேகிதன் தானே பகவான் கிருஷ்ணன், அவரை போய் பார்க்கப்படாதா, உங்களுக்கு ஒரு அனுகிரகம் கிடைக்காதா அப்படின்னு சொல்ல, அப்படி இவ்வளவு நாள் கழித்து நண்பனை பார்க்க போகிறோம், வருங்கையோடு போக முடியாது சொல்ல,
அங்கே இருந்த கொஞ்சம் நெல் எடுத்து குத்தி அவலாக குத்தி கையில் கொடுத்து அனுப்புகிறான். அந்த நெல்லையும் வாங்கிட்டு போகிறார், அந்த அவலையும் வாங்கிட்டு போகிறார். அப்படி போகும்போது அங்கே போய் கிருஷ்ணனை பார்க்குறார். சகாயம் கேட்கறதுக்காக போன குஜேலன் கிருஷ்ணனுடைய சத்காரம் அவருடைய பிரபாவத்தை அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு எதுக்கு வந்தோங்கிறத மறந்துட்டார். மறந்து அப்படியே கொஞ்ச நாள் இருந்து இவரை வந்தே எதிர்கொண்டு அழைச்சி அவரை சிம்ஹாசனத்தில் உட்கார வச்சு அவருக்கு காலெல்லாம் அலம்பி அவ்வளோ பேரும் பார்க்குறா. யாதவகுலத்தில் சிரேஷ்டனானவர் ஒரு கேவலம் ஒரு பிராமணனுக்கு இவ்வளோ உபச்சாரம் பண்ணுறாருன்னு பார்க்க லக்ஷ்மிகிட்ட சொல்லுவது சாதாரண ஆள் இல்லைம்மா, என்னுடைய நண்பனாக்கும் அப்படின்னு சொல்லி கடைசியில் போகிறதுக்காக இவர் தயாராகும் போது அப்படி போனால் என்ன அர்த்தம், எனக்காக கொண்டு வந்ததை தான்னு சொல்லி அவர்கிட்டருந்து பை ஃபோர்ஸ் பிடிச்சு வாங்கி ஒருபடி அவல் எடுத்து வாயில் போட்டுருந்தாராம். ஆதித்தது போயிட்டுன்றார். ரெண்டாமத்தை எடுத்தவொடனே லக்ஷ்மி தேவி தடுத்தா, ஏன்னா இதுவும் நீங்கள் புஜிச்சிட்டேன்னா நான் உங்களை விட்டு போக வேண்டி வரும் அப்படின்னு. ஆதித்த ஒருபடி அவல் புஜித்த உடனே சர்வ ஐஸ்வர்யங்களும் குஜேலனுக்கு கிடச்சாச்சு. நீ லக்ஷ்மி தேவி மட்டும்தான் இருக்கா, போனால் லக்ஷ்மி தேவியும் அவரோட போக வேண்டி வந்துடும். அதனால தான் தடுத்தான்னு அர்த்தம். ஏன்னா அம்பாளுக்கு தெரியுமே பகவான் என்னவாக்கும் சேரார்னு. இப்படி நிர்தன பிராமணனான பால்யகால மித்திரமான குஜேலன் சுகிரகத்திലേക്ക് வந்தவுடனே காருண்யாலுடனான நீங்கள் அவனுக்கு எல்லா விதமான உபச்சாரமும் பண்ணி அவனுடைய அவல் பொதியை பிடிச்சு வாங்கினேள். அவ ஸ்நாச்சிங், அவ்வளவு சுவாதந்திரியம். இவ கொடுக்க மடிக்கிறார். கேவலம் இவர்கிட்ட போய் இந்த சின்ன அவல் எப்படி கொடுக்கன்னு மடிக்கிறார். அப்படி வாங்கி லக்ஷ்மி தேவியால் அதை எதிர்த்துட்டு கூட நீங்கள் அதை பக்ஷிச்சேள். அப்படி பட்சித்தனால் என்னாச்சு, குஜேலனுக்கு அபரிமிதமான தனம் கிடச்சது. இப்படிப்பட்ட கருணா சாகரமான நீங்கள் உங்களுக்கு ஜெயம் உண்டாகட்டும், உங்களை நான் பிரசம்சிக்கிறேன் அப்படின்னு வர்ணிக்கிறார். அதானது இந்த குஜேலம் விருத்தம் இந்த கதைகளில் என்னன்னா, கஷ்டத்தில் எடுக்கப்பட்டவன் பகவான்கிட்ட எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அவரை ஸ்மரிச்சா போரும் தாற்பயம். ஸ்மரண மாத்திரையிலே அவனுடைய தேவை என்னங்கிறது அவருக்கு தெரியும். ஸ்மரிக்கிறதுக்கு முந்தையே கொடுக்க வேண்டியது தானே, எதுக்கு இப்படி கஷ்டப்படுத்தி கொடுக்கணும்? நியாயமான ஒரு கொஸ்டின் தானே அது. பகவானுக்கு எல்லாம் தெரியுமே, பக்தன் தானே, கொடுக்க வேண்டியது தானே, கேட்டால் தான் கொடுக்கணும், கஷ்டப்படுத்தி தான் கொடுக்கணும்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, பாப புண்ணிய பலம், பாபத்தினுடைய பலம் அனுபவிச்சுத்தான் ஆகணும். அதுக்கப்புறம் தான் புண்ணியத்தினுடைய பலம் கிடைக்கும். நம்ம பண்ணக்கூடிய பூஜாதி கர்மங்கள், ஸ்தோத்திரங்கள், நல்ல காரியங்கள், சத்கர்மங்கள், படனம், இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது, வாசிக்கிறது, பாராயணம் பண்ணுறது, இதோடெல்லாம் புண்ணியம் நமக்கு நிச்சயம் கிடைக்கும், சந்தேகமே வேண்டாம். இதெல்லாம் செய்துட்டும் ஏன் எனக்கு இந்த மாதிரி இவ்வளவு கஷ்டங்கள் வருது அப்படின்னா, இதுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வரும். என்றைக்கும் கஷ்டப்பட மாட்டோம். கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு இது வரும். அனுபவத்தினாலே நம்ம சொல்லப்பட்டது அந்த விஷயங்கள்லாம். அந்த கஷ்டம் வரும்போது நம்முடைய பாவத்தினுடைய பலன் அதை சேகரிச்சுக்கணும். அந்த விஷயம் தெரிஞ்சுட்டு தான் குஜேலன் பேசாமல் இருக்கார். இருந்தாலும் அவருடைய அந்த பக்தியில் உள்ள ஸ்ரத்தை, அதுதான் பத்னி. அவள் சொல்லி பகவானை போய் பார்த்து கேட்டார்னு கதாரூபமாக வருது. இதெல்லாம் தத்துவங்களாக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜாக்கு அதுலேருந்து எடுத்துக்கணும். அப்படி கருணாசாகரமான நீங்கள் நமக்கு கொடுத்த அந்த கஷ்டங்கள் தீங்கித்து குஜேலனுக்கு எல்லா விதமான சௌபாகியமும் கிடைச்சது. இப்படி பக்தன்மாரை அனுகிரகிக்கப்பட்ட பத்மநாபா, உன்னுடைய கருணாசாகரமான உன்னுடைய விஷயத்தை எப்படி வர்ணிக்கிறது, உனக்கு ஜெயம் உண்டாகட்டும். இப்படி கிருஷ்ணாவதாரம் ஆச்சு. நீ கடைசி அவதாரம் இனிமேத்தான் எடுக்க போகிறார் கலிகால அவசானத்தில். யாவத் விருத்தி கலேர்வை பவதி பதததா கல்கி ரூபோதிஹீனான் ம்ளேச்சான் தர்மைகசத்ரூன் பரித புருஷா நாசயிஷ்யஸ்ய சாந்தான் சத்வம் சத்வைகதானாம் மம மதி மனிஷம் தேஹி சௌரே ததர்த்தம் त्वत्पादाब्जे पतित्वा मुहुरहमवशः प्रार्थये பத்மநாபா. கலி வர்த்திக்கும் போது கல்கி ரூபம் உண்டு. அது ஹீனன்மாரும் தர்மசத்ருக்களும் ஆன மிளேச்சன்மாரை நீங்கள் இல்லாமாக்குவேள். யசௌரே, என்னுடைய புத்தியை நீங்கள் சத்வாத்மகமாக்கி செய்தாலும் நான் அவசரான நான் உங்களுடைய பாதாப்ஜத்தில் விட பிரார்த்திக்கிறேன். ஏன்னா
ஒரு மனுஷனால் ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிறத அவர் தன்னை கொச்சப்படுத்திக்கிற மாதிரி சுவாமி திருநாள் சொல்கிறார். இதை சத்வாத்மகமாக்கி செய்தாலும் அப்படின்னா மித்தியான இந்த லோகத்தை சத்தியம் நம்பின்னு இருக்கப்பட்ட என்னுடைய மனசிலிருந்து அந்த எண்ணம் மாறி சத்தியமான வஸ்துவான பிரம்மமானப்பட்டதை நீங்கள் தான் சத்தியங்கிற உணர்வை எனக்கு கொடுத்து என்னை அனுகிரகம் பண்ணணும் தாத்பரியம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், தொத்பாதாப்ஜே பதித்வா நுகுரகம் அவச பிரார்த்தையே பத்மநாபா, பத்மநாபா உன்னுடைய பாதார விண்டத்தில் நமஸ்காரம் பண்ணி நான் பிரார்த்திக்கிறேன், எனக்கு நீ அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 9ஆம் மத்த சர்க்கத்தை முடிக்கிறார். 10ஆம் மத்தத்தில் பகவானுடைய பிரபாவத்தையும் இந்த தத்துவங்களும் நிறைய வருது. ஈஸ்வரன் இந்த பூமி முழுவதும் நிறைஞ்சிருக்கார். அதனால் விஷ்ணுன்னா வியாபனாசீலம் உள்ளவன் தாத்பரியம். எங்கும் வியாபிச்சிருக்கிறது பகவான். அதுக்கு எக்ஸாம்பிளில் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த நம்ம சொன்ன எக்ஸாம்பிளே இந்த ஸ்லோகத்திலே இவர் வர்ணிக்கிறார் சுவாமி திருநாள். அது என்னங்கிறது நமக்கு அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். போயிடுத்து